இலக்குகள் அத்தியாயம் 4 பகுதி 4. உங்கள் இதயத்தின் ஆசையை தீர்மானியுங்கள். உங்கள் இதயத்தின் ஆசையை கண்டறிவதன் முக்கியத்துவம் பற்றி ஆன்மீக குரு எம்மட் ஃபாக்ஸ் எழுதினார். உங்கள் இதயத்தின் ஆசை என்ன? வேறு எதையும் விட மேலாக உங்கள் இதயத்தின் ஆழத்தில் நீங்கள் என்னவாக விரும்புவீர்கள்? எதை செய்ய, எதை பெற விரும்புவீர்கள்? நீங்கள் எதற்காக பிரபலமாக விரும்புகிறீர்கள் என்று என் நண்பன் கேட்பதுண்டு. நீங்கள் இல்லாதபோது உங்களை விவரிக்க மற்றவர்கள் என்ன வார்த்தைகள் கூற வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? உங்கள் இறுதி யாத்திரையின் போது ஒருவர் என்ன கூற வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? உங்கள் குடும்பம், நண்பர்கள், குழந்தைகள் உங்களை எப்படி நினைவு கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? அவர்களிடம் உங்களை பற்றி மற்றவர்கள் எப்படி பேச வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? இன்று உங்களுக்கு இருக்கும் மரியாதை என்ன? என்றோ ஒரு நாள் எதிர்காலத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட புகழ் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? நீங்கள் விரும்பும் விதமான புகழை உருவாக்க இன்று நீங்கள் எதை செய்ய ஆரம்பிக்க வேண்டும்? உங்கள் கடந்த காலம் உங்கள் எதிர்காலம் அல்ல. வளரும் பருவத்தில் பலருக்கு கசப்பான அனுபவங்கள் உண்டு. கொடுமையான காலகட்டங்களும் தீயவர் நட்பும் கிடைத்திருக்கலாம். சட்டத்திற்கு புறம்பான, சமூகத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாத விதத்தில் அவர்கள் நடந்து கொண்டிருக்கலாம். சிலர் தங்கள் குற்றங்களுக்காக சட்டத்தால் தண்டிக்கப்பட்டு சிறைக்கு சென்றிருக்கலாம். ஆனால் வாழ்வின் ஒரு கட்டத்தில் அவர்கள் மாற முடிவு செய்தார்கள். எதிர்காலத்தில் தாங்கள் என்ன விதமாக பேர் பெற வேண்டும் என்று தீவிரமாக சிந்தித்தார்கள். அவர்கள் வாழ்ந்து வந்த மதிப்பீடுகளை மாற்றி அவர்கள் தங்கள் வாழ்வையும் மாற்ற முடிவு செய்தார்கள். இப்படிப்பட்ட முடிவுகளை எடுத்து அவற்றில் விடாமுயற்சியோடு பாடுபட்டு அவர்கள் தங்கள் வாழ்வை மாற்றினார்கள். மற்றவர்களால் சாதிக்க முடிந்ததை உங்களாலும் சாதிக்க முடியும். ஞாபகம் இருக்கட்டும், நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்பது முக்கியமல்ல, நீங்கள் எங்கு செல்ல விரும்புகிறீர்கள் என்பதுதான் உண்மையில் முக்கியமானது. நீங்கள் எல்லா விதத்திலும் வித்தியாசமானவர் என்றால் மற்றவர்களிடம் எப்படி நடந்து கொள்வீர்கள்? மற்றவர்களை சந்தித்து பேசிய பிறகு எப்படிப்பட்ட பாதிப்பை நீங்கள் அவர்களிடம் ஏற்படுத்துவீர்கள்? நீங்கள் முற்றிலும் அற்புத மனிதராக முடியும் என்று கற்பனை செய்யுங்கள். நீங்கள் இன்றிருப்பதிலிருந்து எப்படி அன்று வேறுபட்டிருப்பீர்கள்? நீங்கள் எவ்வளவு தூரம் உங்களையே நேசிக்கிறீர்கள்? உளவியலில் உங்களது சுயமரியாதையின் அளவே உங்கள் சந்தோஷத்தின் அளவை தீர்மானிக்கிறது. சுயமரியாதை என்பது நீங்கள் எவ்வளவு தூரம் உங்களையே நேசிக்கிறீர்கள் என்று விளக்கப்படுகிறது. உங்களது சுயமரியாதை உங்கள் சுய தோற்றத்தினால் தீர்மானிக்கப்படுகிறது. மற்றவர்களுடன் அன்றாட வாழ்வில் பழகும்போது இப்படித்தான் நீங்கள் உங்களை நீங்களே பார்க்கிறீர்கள். உங்களை பற்றியே நினைத்துக் கொள்கிறீர்கள். உங்களது சுய தோற்றம் உங்கள் சுய லட்சியத்தால் உருவாக்கப்படுகிறது. உங்கள் நற்குணங்கள், மதிப்பீடுகள், இலக்குகள், நம்பிக்கைகள், கனவுகள், கற்பனைகளால் உங்கள் சுய லட்சியம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. உளவியல் நிபுணர்கள் கண்டறிந்தது இதைத்தான். உங்களது இலட்சிய நடத்தை எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைப்பதற்கேற்ப ஒத்திசைந்து எவ்வளவு தூரம் உங்கள் நடத்தை இருக்கிறதோ அவ்வளவு தூரம் நீங்கள் உங்களை விரும்புவீர்கள், மதிப்பீர்கள், அவ்வளவு சந்தோஷமாக இருப்பீர்கள். அதே சமயம் உங்கள் மிகச்சிறந்த நடத்தை இலட்சியத்தை விட்டு உங்கள் நடத்தை விலகும் போதெல்லாம் எதிர்மறையான சுய தோற்றத்தை உணர்கிறீர்கள். உங்கள் உன்னத நிலையை விட நீங்கள் உண்மையிலேயே எதிர்பார்ப்பதை விட கீழாக செயல்படுவதாக உணர்வீர்கள். இதன் பயனாக உங்களது சுயமரியாதையும் சந்தோஷத்தின் அளவும் குறைகின்றன. நன்றி, வணக்கம். This video sponsored by BuyMode shopping app.